இந்தியா திட்டத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி தெற்கு ரயில்வே சார்பில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. அதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் உதயசூர்யா. தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக ரயில் நிலையங்களை தூய்மைப்படுத்தும் பணியை தெற்கு ரயில்வேயினுடைய பொது மேலாளர் வசிஷ்ட ஜோகுரி இன்று சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடங்கி வைத்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மத்திய அரசு தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தது. அன்றிலிருந்து நாடு முழுவதும் தூய்மைப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. இன்று 2ஆம் ஆண்டாக இந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான உறுதிமொழிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. தெற்கு ரயில்வேயினுடைய பொது மேலாளர் வசிஷ்ட ஜோகுரி இன்று சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் துப்புரவு பணியாளர்களுடன் சேர்ந்து சுவரொட்டைகளில் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர்களை கிழித்தும் பெயிண்ட் எடுத்தும் இந்த பணியை தொடங்கி வைத்ததோடு பொதுமக்களுக்கும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் ரயில்வே ஊழியர்கள் அனைவரும் ரயில் நிலையத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே ஊழியர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களில் தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மற்றும் 120 தன்னார்வலர்கள் இதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் பொதுமக்களுடைய வசதிகளை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் தூய்மையாக செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் உதயசூர்யா.